ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கபாலி. இந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது. தமிழில் கலைப்புலி எஸ். தானு தயாரித்திருந்தார். அதேபோல் தெலுங்கில் இந்த படத்தை கே.பி. சௌத்ரி தயாரித்திருந்தார். தயாரித்தது மட்டுமின்றி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் விநியோகம் செய்திருந்தார். தமிழில் எப்படி இந்த படம் லாபத்தை சந்தித்ததோ அதேபோல் தெலுங்கிலும் நல்ல லாபத்தை சம்பாதித்தது. கபாலி படத்துக்கு முன்பிருந்தே சௌத்ரி வெற்றிகரமான தயாரிப்பாளர் என்று பெயரை டோலிவுட்டில் எடுத்திருந்தாலும் கபாலி அவருக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்தது. கபாலி படம் மட்டுமின்றி ஏகப்பட்ட படங்களை அவர் விநியோகம் செய்து வெற்றியடைந்திருக்கிறார். இவர் கம்பம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவர் கடந்த சில காலமாக கோவாவில் இருக்கும் பனாஜியில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தார். சூழல் இப்படி இருக்க நேற்று முன்தினம் அவர் இருந்த அறை நீண்ட நேரமாக திறக்கப்படவே இல்லை. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் சந்தேகமடைந்து தொடர்ந்து கதவை தட்டியிருக்கிறார்கள். இருப்பினும் திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அருகில் இருந்தவர்கள் வீடு கதவின் தாழ்பாலை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். வீட்டின் உள்ளே கே.பி. சௌத்ரி இறந்த நிலையில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டு போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக ஹைதராபாத் போலீசார் கே.பி. சௌத்ரியை கைது செய்தனர். அதன் பின்னர் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட அவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார். கடன் பிரச்சனையா அல்லது போதைப்பொருள் வழக்கு காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.